Welcome to CSP Education Hub, a special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பிக்கான கால்ஃபர் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த கல்லூரிகளுக்கான எல்லாருக்கும் என்னென்னா பணி அனுபவ சான்று, சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுல வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து நம்ம இன்றைக்கி போட போகிற வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான 2019 பார்த்திங்கன்னா 2-3 ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு, லா காலேஜுக்கு, மெடிக்கல் காலேஜில் இந்த மாதிரிலாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறவங்களா இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்மேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 2019 நடந்துச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ கான்ஸ்டியூஷன் காலேஜ்னு ஒரு காலேஜ் வழிகளாக அப்போது வந்து பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக நிறைய கல்லூரிகள் செயல்பட்டது. அவங்களுக்கு வந்து பணிநாடுகளுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் சைன் பண்ணுவாங்க. இதுவே இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸில் ஒர்க் பண்ணி சர்வீஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டாட்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டினா அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரார், இதுக்கு ஒரு ஃபார்மேட்டு. அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இதில் பிரின்ஸிபல், செக்ரட்டரி இவங்கெல்லாம் சைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு ஆப்ஷன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்னென்னா, இந்த 2019 கால்ஃபர் பண்ணும்போது தான் எல்லோரும் இந்த மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அதை நிறுத்துறதுக்கான சூழல் வந்துடுச்சு. அரசு உதவி பெறும் கல்லூரி, அரசு கல்லூரி, தனியார் கல்லூரிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் ஒரு அப்டேட் கொடுக்க போகுது. இப்போ இன்றைக்கி வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த ஒரு இத்தனை 4-5 ஃபார்மேட் இருக்குது. ஒரே ஒரு ஃபார்மேட்டில் 2025 இப்போ கால்ஃபர் பண்ணதில், 2024 கடந்த வருடம் கால்ஃபர் பண்ணதில் பார்த்திங்கன்னா, 2023 கால்ஃபர் பண்ணதுலாம் பார்த்திங்கன்னா அந்த வருஷம் கால்ஃபர் பண்ண அந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருந்தனால இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரியல. இப்போ வந்து அது வந்து அனைவருக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எல்லாருக்குமே சம வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. இது சம்மந்தமாக நிறைய காணொலி மூலமாக இது மாதிரிலாம் மீட்டிங்லாம் நடத்தி ஆசிரியர் பணிக்கான பணி அனுபவ சான்று இதில் தான் எல்லாருக்குமே பல குழப்பங்கள் இருந்துச்சு. அது இப்போ தீர்ந்து போக போகுது. 16/10/2025 ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை அது நோட்டிஃபிகேஷன், அந்த ரெஃபரன்ஸையும், அதுக்கப்புறம் சென்னை கல்வி ஆணையர் அவர்களின் மின்கோப்பு 21/10/2025 வந்தது. இந்த 2 பார்த்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தங்கள் கல்லூரியில் பணிபுரிந்தன்னா ஏற்கனவே இப்போ இங்கே வேலை பார்த்துட்டு போனவங்களுக்கும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் முழு தகுதியுடைய யூஜிசி குவாலிஃபைடு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணி அனுபவ சான்றிதழ் மேலொப்பமிடுதல் தொடர்பாக இம்மண்டலத்துக்குட்பட்ட கல்லூரிகளில் கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றுமாறும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்ன மண்டலம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மண்டலம். இவங்களுக்கு சொல்லப்பட்ட இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வழங்கப்பட்ட அனெக்ஷன் நம்பர் 4. இந்த அனெக்ஷன் நம்பர் 4 தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு. முழுமையாக பூர்த்தி செய்து உரிய இடத்தில் சார்ந்த கல்லூரி செயலர் மற்றும் முதல்வர், செயலர் செக்ரட்டரியும் சைன் பண்ணணும்,
பிரின்ஸிபலும் சைன் பண்ணணும். இதை அவங்களோட தேதியோட மற்றும் செயலர் அதுவும் தேதியோட முதல்வர் மற்றும் செயலர் பெயரிட்ட கல்லூரி முகவரி முத்திரை நேம் அண்ட் டெசிக்னேஷன் சீல் நேம் ஆஃப் த காலேஜ் இதெல்லாமே கல்லூரி முத்திரை காலேஜ் சீல் கல்லூரி நிர்வாகம் வழங்கிய பணி அனுபவ சான்ற ஆணை அவங்க கொடுத்துருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர் பணி அனுபவ சான்றிதழ் கோரும் காலத்திற்கான வருகை சான்றிதழ் அதாவது அவங்களுக்கான அட்டெண்டன்ஸு ஊதிய பட்டியலில் செயலர் மற்றும் முதல்வரின் நாளிட்ட கையொப்பத்துடன் வழங்க வேண்டும். ஸோ அவங்க சைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க அட்டெண்டன்ஸ்லையும் அதில் சைன் பண்ணணுமா. அந்த அட்டெண்டன்ஸு அக்யூண்டன்ஸ் சேலரி அக்யூண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலேயுமே இவங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே யாருக்கு பாசிபிள்னா அரசு உதவி பெறும் கல்லூரி தனியார் கல்லூரிக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பணி நியமன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் அவங்களுக்கான அப்ரூவல் ஆர்டரு ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர் இது எல்லாமே அங்கே இருக்கும். இது எல்லாமே முதல்வர்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பணிநாடு உங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா 5 கல்வியாண்டுகளுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் தனித்தனியாக அனெக்ஷன் நம்பர் 4 உள்ள மாதிரி 2 சர்டிஃபிகேட் ஒரு பிளாக்லேயே 5 தான் இருக்கும். அந்த ஒரு ஷீட்டில் 5 அடுத்த 5 வருஷம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஷீட்டு தனியாக கொடுக்கணும். பணி அனுபவ சான்றிதழ் வந்து உரிய பாடப்பிரிவுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. பணி அனுபவ சான்றிதழில் நீங்கள் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அடித்தலோ இல்லை திருத்தல் இருந்துச்சுன்னா அலுவலகத்தில் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணி அனுபவ சான்றிதழில் பார்த்திங்கன்னா அலுவலக பிரதி அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் 4 அப்ளிகேஷன் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணணும். கல்லூரிகளில் உங்களுக்கு 4 சைன் பண்ணிவிட்டு 1 அவங்க வச்சுக்குவாங்க 3 உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ பணி அனுபவ சான்றிதழ் அலுவலகத்துக்கு பிரதின்னு கொண்டு வந்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு பணி நடவடிக்கை எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 பிரதி மொத்தம் 3 நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். காலேஜுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுருவாங்க. மீதி 3 காப்பி எடுத்துகிட்டு ஆர்ஜிட் ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஆர்ஜிட் ஆஃபீஸில் 3லையும் சைன் பண்ணிவிட்டு ஒரு காப்பி அவங்க ரெஃபரன்ஸுக்கும் 2 காப்பியை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதில் ஒரு காப்பி டிஆர்பிக்கு ஒரு காப்பி உங்களுக்கு. அப்புறம் அனெக்ஷன் நம்பர் 4 ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அதில் அங்கே ஃபோனில் டெலி அட்டஸ்டட் பண்ணி அந்த அட்டஸ்டேஷனில் அத்தாரிட்டி சைனு சீல் அதில் ரெண்டுமே உங்கள் ஃபோட்டோகிராஃப் மேலே அப்ளிகேஷன் மேலே படிஞ்சிருக்கணும். புகைப்படம் அதில் ஒட்டி முதல்வரோட சான்றிதழ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உங்கள் புகைப்படத்தோடு ஒட்டியிருக்கணும். ஏன்னா சில பழைய காலகட்டத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த சான்றிதழில் நிறைய தவறான முடிவுகள் செஞ்சு பேருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபோட்டோ ஒட்டுறது இது மாதிரிலாம் பண்ணதுனால இப்போ சீலை இப்படி வைக்க சொல்லியிருக்காங்க. இது 2019 அமலுக்கு வந்துருந்துச்சு. ஆசிரியர் தேர்வு அறிவிக்கையின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 21-22 கல்வி தகுதியுடன் கூடிய பணிக்காலங்களுக்கு மட்டுமே பணியான சான்றிதழ் வழங்கப்படும். அது என்ன கல்வி தகுதியுடன் கூடிய டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இது என்ன கல்வி தகுதியுடன் கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மெடிக்கல்ஸ் இந்த மாதிரியான அக்கேஷனில் உள்ளவங்க அதாவது கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2019 கொடுக்கப்பட்ட சர்வீஸ் சர்டிஃபிகேட். அந்த டயத்தில் இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2-3 டைப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் இந்த மாதிரியான அப்போதைய காலகட்டத்தில் 2019 உள்ள கொடுத்த அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இதில் எல்லாம் இருக்கும். இது வந்து செப்பரேட் ஃபார்ம் கொடுக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மெடிக்கல் இந்த மாதிரி இல்லைன்னா ஒவ்வொருனுக்கும் தனித்தனி. இப்போ நம்ம முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னல கான்ஸ்டியூஷன் காலேஜாக இருந்த நிறைய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா உறுப்பு கல்லூரிகளாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் அரசு கல்லூரிகளாக மாறிச்சு. அப்போ உறுப்பு கல்லூரி ஆகும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து சைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் அந்த யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் தான் அதில் சைன் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து ஒவ்வொரு டைமில் அதாவது அந்த பணி அனுபவ சான்றிதழ்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா 2010 அப்புறமே பார்த்திங்கன்னா நெட்டு செட்டு பிஹெச்டி அப்படிங்கிறத வந்து ஒரு யாட்ஸ்டிக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரெஃபரன்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கன்சால்டேட் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான இஷ்யூஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து 1991 ஆரம்பிச்சு. இதில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை இடமா இருக்கோ இந்த இடத்துலலாம் உள்ளவங்களுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்போ வழங்கலாம். எம்ஃபிலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவோம், பிஜி வித் 55% அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ நெட்டு செட்டு முடிச்சிருக்கணும் இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கணும்.
அப்போ இருந்தால் உங்களோட எம்ஃபில்லோட சர்வீஸும் அக்செப்ட் பண்ணப்படும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எம்ஃபில் சர்வீஸ் 2009 எம்ஃபில்குள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இதில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் அண்ட் பிஎட் காலேஜஸ்க்கு ஃபார்மேட் நம்பர் 1ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாம் இப்போ சொல்கிற இந்த நியூஸ் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நான் டிஆர்பியில் வெரி சூன் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரிகார்டிங் வந்து உங்களுக்கு 3 அனெக்ஷர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபார்மேட் நம்பர் 3. இது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷனுக்கான சேம் ஃபார்மேட்டு. ஃபார்மேட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு இங்கே மேலே போட்டிருக்கோம் பாருங்கள். இது ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கான உங்களுக்கான ஒரு விஷயம். இதில் தான் நீங்கள் ஃபோட்டோ இங்கே ஒட்டி சேம் இந்த ஃபார்மேட் எதுவும் மாறாது. ஃபார்மேட் நம்பர் 1ங்கிறது காலேஜஸ்க்கு தனியாக, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தனியாக, கவர்மெண்ட் எய்டட் இந்த காலேஜஸ்க்கெலாம் தனியாக ஒன்று மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபார்மேட் நம்பர் 3 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிஎட் காலேஜஸ். இதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது அப்போதைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராப்பர்லி அட்டஸ்டேஷன் பண்ணணும், சைன் பண்ணணுன்னா அப்போ ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இவங்களுக்கு கொடுக்குறவங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இவங்க கொடுப்பாங்க. இதுவே வந்து ஜாயின்ட் டைரக்டர், இவங்கெல்லாம் இல்லாமல் சில இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு இந்த இடத்துலலாம் இன்கேஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கெலாம் ரெஜிஸ்ட்ரார் சைன் பண்ணணும். இதுதான் கடந்த முறை எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா இப்போயும் வந்து நிறைய பல்கலைக்கழக கல்லூரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அரசு கல்லூரிகளாக மாறிடுச்சு. இப்போ பழைய சர்டிஃபிகேட் அவங்க ரெஜிஸ்டர் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி பண்ணுறது? ஒரே 2019 வாங்கின சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாமல் டிஆர்பி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட பழைய சர்டிஃபிகேட், அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான், அந்த சர்டிஃபிகேட் அப்படியே ஒரிஜினல் நீங்கள் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு தான் புது சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க. ஆதாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு, இதில் எந்த கரெக்ஷன் மொத்த எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த விஷயந்தான் இப்போ பெரிய விஷயமாக மாறி இன்றைக்கி காணொலி மூலமாக இதை பேசியிருக்காங்க. இப்போ டிஆர்பி வந்து அறிவிக்க போகிறது என்னென்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் கொடுக்கலாம். ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு தனியாக, அப்புறம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் டாட்னு சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிஓடின்னு சொல்லுவாங்க. இதையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இதுலேயும் உள்ளவங்களுக்கு தனியாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ்க்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இது மாதிரி இருக்கிறதுக்கானவங்களுக்கும் தனியாகவே இன்னொன்று கொடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ அத்தாரிட்டி வந்து 2 காப்பி வந்து கேண்டிடேட் கொடுப்பாங்கன்னா அப்போ அவங்க ஒரு காப்பி வச்சுக்குவாங்க, 3வது காப்பி ஆர்ஜிட் ஆஃபீஸ்க்கு, காலேஜஸில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க, 4 காப்பி. ஸோ 4 காப்பி நீங்கள் ரெடி பண்ணால் தான் காலேஜ்லேருந்து உங்கள்கிட்ட இருந்தாங்கிறது வெளில போகும்போது 3 காப்பியாக போகும். அதே விஷயம் ஆர்ஜிட் ஆஃபீஸ்க்கு போகும்போது 3 உள்ளே போகும். அவங்க 2 கொடுப்பாங்க, 1 வச்சுக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா, கவுண்டர் சைன் அத்தாரிட்டி நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரெக்கார்ட் அவங்க வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு டைம் டு டைம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதன்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் இப்போ 1991 இப்போ அதிலிருந்து இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் 2019 சொன்ன இந்த ஒரு குவாலிஃபிகேஷனை தான் இப்போ வந்து ப்ராப்பராக பார்க்கணும். எல்லாருமே வந்து பிஹெச்டி நீங்கள் என்றைக்கு முடிச்சிங்களோ, அதாவது வயோவயசு என்றைக்கு முடியுதோ அதுலேருந்து மறுநாள்லேருந்து தான் நீங்கள் குவாலிஃபைடு. அப்போ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, நான் வந்து நெட்டு செட்டு நான் முடிச்சிருக்கேன், நான் எழுதுனது ஒரு தேதி, ரிசல்ட்டு ஒரு தேதியில் டிக்ளேர் ஆகிருக்கு, அப்போ நான் வந்து எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதின தேதியிலேருந்தே உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கணக்கிடப்படும். ரிசல்ட் வந்த தேதி தான் இல்லை. அது மாதிரி 1991 ஆரம்பித்து 92, 93 ஆரம்பித்து அது மாதிரி 2019 வரைக்கும் இப்போ நீங்கள் ப்ராக் பண்ணுறது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிஜி வித் 50%. இதுதான் நீங்கள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லியிருந்தோம், தனியாக நம்ம சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜி வித் 55%, நெட் ஸ்லெட்டு சிஐஎஸ்ஆர் எஸ்சிஎஸ்சிஏ டிஃப்ரெண்ட் ஏபிள் 50% எல்லாமே இங்கே அக்செப்டட். எப்போன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி நெட்டு செட்டு இப்போ முடிச்சிருக்கணும். அது மாதிரி பிஜி வித் பிஹெச்டி த்ரூ கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் இதுவும் உங்களுக்கு அக்செப்டட் 1991 இருந்து. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்துச்சுன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்டே நிறைய பேருக்கு வராது. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் அதுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சரியாக
உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். 2019 நீங்கள் இது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆப்ஷன் 2003லேருந்து 3, 4, 5, 6 இந்த காலகட்டத்துலேயும், அது மாதிரி 2007லேருந்து 2010 வரைக்கும் எம்ஃபில் வந்து அக்செப்டட். ஆனால் இப்போ நீங்கள் பிஹெச்டி நெட் செட் முடித்து அப்போ நீங்கள் எம்ஃபில் ஒரு சர்வீஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு அக்செப்டட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த டிஆர்பி மூலமாக சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு 1991லேருந்து இதை வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அது வந்து உரிய தகுதிங்கிறது இந்த தகுதி வச்சு தான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுவாங்கிறது தான் இப்போ இவங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ அதனால தான் இந்த 2025 16/10 கொடுக்கும்போது கல்வி தகுதியிடம் குறிப்பிட்ட கல்வி தகுதிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த கல்வி தகுதியோடு இருக்கிற அவங்களுக்கு கூடிய தகுதியில் கூடிய பணிக்காலங்களுக்கு மட்டும்தான் பணி அனுபவ சான்றிதழ், எல்லாத்துக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக இதில் சொல்லிடுறாங்க. முழு மாதம் ஊதியம் வழங்காமல் நாள் கணக்கில் ஊதியம் வழங்கப்பட்டால் ஊதியம் வழங்காத நாட்கள் ஊதியமில்லா விடுப்பாக கருதப்படும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேல்ரி நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஊதியம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது ஊதியம் வழங்காமல் கணக்கில் ஊதியம் வழங்கப்படாமல் மாதம் ஃபுல்லாக நீங்கள் அதை லீவ் எடுத்திருந்தீங்கன்னா அது விடுப்பாக தான் உங்களோட லீவாக தான் அதை கணக்கு பண்ணுவாங்க. கல்லூரியில் பணி நாடுகள் குறிப்பிட்ட முழு மாத ஊதியம் மட்டுமே ஆசிரியர் பணி அனுபவ சான்றிதழில் குறிப்பிடப்பட வேண்டும். நீங்கள் சேல்ரி அக்யூட்டன்ஸ்க்காக இதை மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சேல்ரி என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் இவ்வளோ கம்மியாக வச்சோம், இதெல்லாம் சொன்னோம், இது நிறைய கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் அதில் காட்டக்கூடாது. அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிவிக்கையில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதியில் படி மண்டல அலுவலகத்தில் பணி அனுபவ சான்றிதழ் பெற்றிருந்தால் 2019 4/10/2019 யாரெல்லாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா பணி அனுபவ சான்றிதழ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழை பெற நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் இந்த அலுவலகத்தில் இருக்கிறதுனால சார்ந்த பணி நாடுகளுக்கு இந்த அலுவலகம் வழியாக வழங்கப்பட்ட பணி அனுபவ சான்றின் நகலில் சார்ந்த கல்லூரி செயலர் மற்றும் முதல்வர் சரிபார்த்து மேலொப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும். எப்படின்னா 2019 நாங்கள் ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணி தான் நான் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். 2019 இந்த மண்டல அலுவலகத்தில் பணி அனுபவ சான்றிதழ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் பெறத்துக்காக நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் எல்லாமே இந்த அலுவலகத்தில் தான் இருக்குது. ஸோ சார்ந்த பணி நாடுகளுக்கு இந்த அலுவலகம் வழியாக வழங்கப்பட்ட பணி அனுபவ சான்றிதழ் நகலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு நகல் எடுத்து அந்த நகல் வழியாக வழங்கப்பட்ட பணி அனுபவ சான்றிதழ் இந்த சார்ந்த கல்லூரி செயலர், அந்த கல்லூரியோட செக்ரட்டரி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா முதல்வர் இதை சரிபார்த்து மேலொப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை சரிபார்த்து சமர்ப்பித்தாலே போதுமானது. ஏன்னா 2019 நீங்கள் வாங்கியிருக்க சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அவ்வளோ வெரிஃபை பண்ணி பார்த்து தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் இங்கே அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பணி நாடுவர்கள் மேலப்பம் வேண்டி இவ்வலுவத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு எல்லாமே தருமபுரி மண்டலத்துக்குரியது. பொதுவாக அனைவரும் இதை ஃபாலோ பண்ணுறது பொதுவாக நல்லது. ஏன்னா அடுத்தடுத்த மண்டலத்துக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நகல் ஏற்கனவே உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கோம். அதில் சுய சான்றவமிட்ட இணைப்புகள், உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் வேணும். ஆசிரியர் தேர்வுத்தால் வெளியிடப்பட்ட அனெக்ஷன் நம்பர் 4 முழுமையான பூர்த்தி செய்து கல்லூரி செயலர் முதல்வர்கள் உரிய இடத்தில் கையொப்பம் போட்டு அந்த தேதியோடு கொடுத்து படிவத்தில் அடித்தல் திருத்திருந்தால் நாங்கள் இங்கே வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணிநாடுகளின் சுய சான்றப்பமிட்ட அவங்க முதுகலை பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி, நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு இந்த சான்றிதழ்கள் எம்ஃபில்க்கு மற்றும் எம்ஃபில் பிஹெச்டி வாய்மொழி தேர்வுக்கான சார்ந்த பல்கலைக்கழகத்தின் கெடுதல், பிஹெச்டி வயோவாய்ஸ்க்கு நடந்த தேர்வுக்காக சார்ந்த பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, சார்ந்த கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு வழங்கிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர், வருகை சான்று அட்டண்டன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி அக்யூட்டன்ஸு, இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட், இது ஊதிய பட்டியல்னு சொல்லுவாங்க. சேலரி உங்களுக்கு வர்றது வித் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் சிக்னேச்சர், அந்த இதில் டேட்டு சீல் ரெண்டையுமே அதில் வச்சுருக்கணும். இவ்வாறு பணிநாடர்
கைப்பமிட்ட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சால்டேட் படிவம் வந்து அடித்தளத்தெல்லாம் முழுமையாக நீங்கள் கொண்டு வரணும். நகல் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கையொப்பம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கன்சால்டேட் பண்ணதை வந்து இதில் கொடுக்கணும். ஸோ ஆசிரியர் தேர்வு 16/10/2025 அறிவிக்கையில் சொன்ன மாதிரி இணையதளம் வாயிலாக எல்லோரும் சிரமத்திற்கு கடைசி நாள் வந்து நவம்பர் 10 அப்படிங்கிறதுனால நாங்கள் பதிவேற்றம் செய்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸில் சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு 8 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 8 நைட்டோ இல்லை 9 காலையிலையோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 10 சப்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் இப்போ அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக இந்த அலுவலகத்தில் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக வேலை நாட்களில் விண்ணப்பம் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்துமாறுன்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுக்கு இடையில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சுன்னா அது இல்லாமல் பாக்கி எல்லா நாட்களும் வேலை நாட்களில் விண்ணப்பம் நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிங்கன்னா அது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மண்டலத்துக்குரிய கல்லூரிகளில் அலுவலகத்தில் மேலொப்பமிடப்படுவது கல்வி செயலர் முதல்வர் வகையில் ஆவணங்களின் அடிப்படையிலேயே மேலொப்பமிடப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பிரின்ஸிபலும் செக்ரட்டரியும் சைன் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். வழங்கியுள்ள ஆவணங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் அதில் சைன் பண்ணுறோம். பணிநாடு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கும் போது அனைத்து ஆவணங்கள் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அரசு, ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்லூரி கல்வி ஆணையர் ஆகியோரால் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சார்ந்த கல்லூரி செயலர் முதல்வர்கள் பணிநாடுகளே முழு பொறுப்பாளர்கள். மேலும் மேற்கண்ட ஆவணங்களை வரிசையாக ஒருங்கிணைத்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்ங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்படும் பட்சத்தில், அதாவது இது நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சு தான் நாங்கள் இதை வந்து சைன் பண்ணி மேலோப்பமிட்டு கொடுக்குறோம். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டு, ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்லூரி கல்வி ஆணையர், அது மட்டும் இல்லாமல் இவங்களால் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அந்த கல்லூரி செயலர் முதல்வர் பணிநாடுவர்களே முழு பொறுப்பாளர்கள். அதனால் கொடுக்குற ஆவணங்கள் எல்லாமே ரொம்ப சரியாக கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. கல்லூரி கல்வி இயக்குனர் கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்குள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக நிரப்புதல், அதாவது ஆசிரியர் பணிக்கான பணி அனுபவ சான்றிதழ் மேலோப்பமிடுதலில் அனெக்ஷன் நம்பர் 4 படிவத்திற்கு மாற்றாக திருத்திய படிவம் தொடர்பாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இப்போ நம்ம வீடியோவில் சொன்னோம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இருந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் சைன் பண்ணணும். சில கல்லூரிகள் பார்த்திங்கன்னா முன்னாடியே பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்தது, இப்போ வந்து அரசு கல்லூரியாக மாறிடுச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க சைன் எப்படி வாங்குறது என்னங்கிறதுல ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிறது எப்படி வாங்குறது, இதுதான் இப்போ மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு திருத்திய படிவம் வந்து வெகு சீக்கிரமாக டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இன்னைக்கு 25/10/2025 அன்று கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற காணொலி காட்சி ஆய்வுக் கூட்டம். ஸோ அவங்க வந்து வெர்ச்சுவல் இதில் இருந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி மீட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 2708 உதவி பேராசிரியர் பணிகளுக்கான தங்கள் கல்லூரியில் பணிபுரிந்த முழு தகுதியுடைய UGC குவாலிஃபைடு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணி அனுபவ சான்றிதழ் மண்டல இணை இயக்குனர் அலுவலகத்தில் பெறுவது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிமுறைகள் பார்வை 3இல் காணும் இவ்வலுவலக கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது. பார்வை 4 நீங்கள் பார்க்குறது மாதிரி சென்னை 15 கல்வி ஆணையர் அவர்கள் தலைமையில் 25/10/2025 நடைபெற்ற காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பாக 16/10/2025 வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் உள்ள அனெக்சர் நம்பர் 4 படிவத்தில் மாற்றாக திருத்திய படிவம் அட்டம் வழங்கப்படும் என ஆணையர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை விட திருத்திய படிவம் நாங்கள் இன்னொன்று கொடுப்போம் அனெக்சரில். இதுதான் நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி இப்படி ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க, இது எப்படி வந்து சைன் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். இல்லை குறிப்பிட்ட இந்த ஒரு 10 நாளுக்கு சொல்லப்போனால் இன்னும் வந்து 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாளில் எப்படி குயிக்காக எல்லோரும் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்து எக்ஸாமை வச்சு முடிச்சுட்டு கட் ஆஃப்லாம் வந்து முடித்தவங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா வேலை மிச்சம். இல்லை எல்லோரும் கொடுக்கணுன்னா இன்றைய தேதியிலேருந்து 1 மாதம் டைம் இருக்கணும். குறுகிய காலகட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் காலேஜஸ்லாம் வந்து செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்துடும். அது இல்லாமல் செமஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்கும். பிரின்ஸிபல்
அங்கே இருந்தாங்கன்னா வாங்குறதுக்கு இல்லை, பொறுப்பு பிரின்ஸிபலாக இல்லை யாராவது ஒருத்தவங்க பொறுப்பு முதல்வராக போட்டிருப்பாங்க, இல்லை அவங்கள வந்து கேட்டு வாங்குறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் இது செட் ஆகாது. ஸோ இவங்க சொல்லியிருக்கிற அந்த அடிஷ்னலாக திருத்திய படிவங்கிறது வந்து அனெக்சர் 4 சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு புதுசாக தரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மை பாருங்களேன். இதுதான் அனெக்ஷன் நம்பர் 4. இந்த அனெக்ஷன் நம்பர் 4 பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இதில் தான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கன்னா UGC குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்கிங் இன் எய்டட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ செப்பரேட் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஈச் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. மற்றபடி பழைய ஃபார்மேட்டுக்கு எதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படின்னா, மேலேருந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நேமில் ஆரம்பித்து போஸ்ட் ஹெல்டு, நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வித் ஃபுல் அட்ரஸ்ஸு, அப்புறம் இமெயில் ஐடி, அந்த கவர்மெண்ட் காலேஜ், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இந்த ரைட் கார்னரில் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு, அவரோட அட்டஸ்டடு காப்பி, சர்டிஃபிகேட் இஷ்யூவிங், சைன் அண்ட் சீலு, செப்பரேட் பார்ட்லி ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷன் எல்லாம் ஓகே. இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அகடமிக் சர்வீஸு, இது எல்லாமே கரெக்டு தான். இது எங்கே மாறுது அப்படின்னா, the certified the above particulars verified against record maintained in the institution colleges are found correct. Also certified that copy of the certificate issued along with the records is maintained by the office for future reference அப்படிங்கிறது சொல்லி பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், பிரின்சிபல் என்ன ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இங்கே சைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் செக்ரட்டரி எங்கே சைன் பண்ணுறது? ப்ரைவேட் காலேஜுக்கு செக்ரட்டரி சைன்னு ஒரு இடத்துல தனியாக ஒரு இடத்துல இடம் கொடுத்துருக்கணும், பிரின்ஸிபலுக்குன்னு தனியாக கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக பிரின்ஸிபல் இதில் சைன் பண்ணுவாங்க, செக்ரட்டரியும் சைன் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை கவனிக்கலாம். இதில் பிரின்ஸிபல் / ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கனால சில ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி சைன் பண்ணுறது எந்த இடத்துல, அது ஒரு கொஷின். அப்புறம் நேமு, காலேஜ் ஆஃபீஸு நேம், ஓகே, இது ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டர் சிக்னேச்சர், இதை வெரிஃபை பண்ணுற பார்ட்டிகுலர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை, நீங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நாங்கள் வாங்கணும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு. அது இன்ஸ்டியூஷனு, காலேஜ் ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டரு, ஸ்டாஃப் அப்ரூவல் உங்களுக்கான அப்ரூவல் ஆர்டர், அப்புறம் உங்கள் அட்டெண்டன்ஸு, அக்யூட்டன்ஸு, ECS சர்டிஃபிகேட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டெண்டன்ஸு, உங்கள் ஸ்டாஃப் ஆர்டரு, அக்யூட்டன்ஸு, ECS, இந்த ரெலவெண்ட் அக்கௌண்ட்லாம் எல்லாம் கரெக்டு அப்படிங்கிறதும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் பார்த்து தான் கவுண்டர் சைன் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறேன். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு, ஜென்யூன் சர்டிஃபிகேட் இந்த ரெக்கார்ட் படி தான் கொடுக்குறேன். இந்த காப்பி வந்து எங்களோட ஆஃபீஸ்லேயும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு தான் நான் முதல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 காப்பி நீங்கள் ரெடி பண்ணணும், சைன் பண்ணி வாங்கி வைக்குவீங்க. 1 காப்பி காலேஜில் இருக்கும், 3 காப்பி RGT ஆஃபீஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. RGT ஆஃபீஸில் 3லையும் சைன் பண்ணிவிட்டு 1 காப்பியை அவங்க வச்சுக்குவாங்க, 2 காப்பி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. 1 காப்பி TRBக்கு கொடுக்குறது, 1 காப்பி உங்களுக்கானது. வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது நடக்கும். இது எல்லாம் ஓகேங்க. இந்த ஆத்தரைஸ்டு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, RGT ரீஜன், நேம் அண்ட் டெசிக்னேஷன், ஆஃபீஸில், இது வரைக்கும் ஓகே. இதோட மேக்ஸிமம் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட், பழைய காலத்தில் உள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் முடிஞ்சிடும். இங்கே கீழே பாருங்கள், சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பை ஜாயின்ட் டைரக்டர் PND, டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், சென்னை. இங்கே தான் தப்பு நடக்குது. இது எப்படின்னா, சாதாரணமாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க? ஒரு 1000 போஸ்ட்னாலும் ஒரு 40,000 அப்ளிகேஷன் வரும். ஏற்கனவே இது 4000 வேக்கன்சிஸ்ன்னு கால்ஃபர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh கிட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கும். இப்போ எல்லோரும் தமிழ்நாடு வந்து மண்டல வாரியாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கிறதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு RGT ஆஃபீஸ் இருக்குது. சென்னை மண்டலம், வேலூர் மண்டலம், தருமபுரி மண்டலம், திருச்சி மண்டலம், தஞ்சாவூர் மண்டலம், இது மாதிரி மதுரை மண்டலம், இப்படின்னு ஒவ்வொரு மண்டலங்கள் வாரியாக பிரித்து வச்சுருக்கனால சர்வீஸ் சர்டிஃபிகேட் குடிக்கிறதுக்கு இதுவே கஷ்டம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த மண்டலம் வாரியாக பிரிக்கிறதே நமக்கு கஷ்டம்தான். ஆனாலும் இதை வச்சு எப்படியாவது கொடுத்துடலாம். இவங்க சைன் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டும் இப்போ தோராயமாக பாருங்கள், ஒரு 1000 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் நியர்லி வந்து 10,000 பேர் அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு சொன்னேன். இப்போ 4000 வேக்கன்சிக்கே வந்து நியர்லி 1 lakh பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PhD முடித்தவங்க ஜாஸ்தி, நெட் செட்டு முடித்தவங்க ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நிறைய நெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாங்க, செட்டும் இப்போ வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ண வச்சாங்கன்னா நியர்லி 1 lakh மெம்பர்ஸ் வந்து
சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வந்து ஆர்ஜேடி ஆஃபீஸுக்கு பிரின்ஸிபல்கிட்ட வாங்கி அக்யூட்டன்ஸ் வாங்கி சேலரி அக்யூட்டன்ஸு அட்டண்டன்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆர்ஜேடி ஆஃபீஸ்லேயும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தப்பு என்னன்னா சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பை ஜாயின்ட் டைரக்டர் பிஎன்டி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுங்கிறது தான் கஷ்டம். இவ்வளோ பேருக்கும் ஆர்ஜேடி ஆஃபீஸில் அவங்க கொடுக்குறாங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ரீஜனை பொறுத்து மாறும். ஒவ்வொரு ரீஜனில் இப்போது ஒரு 30,000 சர்வீஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துட்டோம், 20,000 சர்வீஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் 10,000 சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம். அதுலேயும் 2 காப்பி 3 காப்பி சைன் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரு ஆள் சர்டிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணால் அது ஜாயின்ட் டைரக்டர் பிஎன்டி டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 1,00,000 கையெழுத்து, இன்னொரு காப்பியில் இன்னொரு கையெழுத்து. அதுவே அந்த நபர் வந்து 15 வருஷம் சர்வீஸாக இருந்துச்சுன்னா ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அவர் 3 கையெழுத்தை வாங்குவார். அவர் 2 காப்பிக்கு வாங்கணும் இல்லைங்களா? 2 காப்பிக்கு வாங்கணுன்னா 3 6 கையெழுத்து வாங்கணும் ஒரு நபர். சர்வீஸ் சர்டிஃபிகேட் நிறையா இருந்துச்சுன்னா 1,00,000 பேர் இப்படி வாங்கினாங்கன்னா என்ன ஆகும்? இதுதான் இப்போ இருக்கிற எல்லாருக்குமான டவுட். ஆரம்பத்திலே சர்வீஸ் சர்டிஃபிகேட் வரும்போது நம்மளும் வீடியோ பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இதில் தான் ஏதாவது திருத்தம் வரலாம். இல்லை ஃபார்மேட் 2019 சொன்ன மாதிரி ஃபார்மேட் நம்பர் 1, ஃபார்மேட் நம்பர் 2, ஃபார்மேட் நம்பர் 3ன்னு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தனி ஃபார்மேட் ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்கள் லைக் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிச்சிங்க, ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இல்லை லா காலேஜில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜில் படித்தவங்க இருந்தவங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா அதுக்கு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் DOTE டோட்னு சொல்லுவாங்க, அவங்க சைன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்துச்சுன்னா கீழே வந்து அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் டீன் சைன் பண்ணணும். அதுவே யூனிவர்சிட்டியாக இருந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ரார் சைன் பண்ணணும். யூனிவர்சிட்டியாக இருந்தால் ரிஜிஸ்ட்ரார். அதுவே முன்னாடி பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் 2019 சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கான ரெஜிஸ்ட்ராரை சைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். இன்னொரு ஃபார்மேட் தான் ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பிரின்ஸிபல் செக்ரட்டரி போடணுன்னா அது வந்து கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கணும். கவர்மெண்ட் காலேஜுக்கு பிரின்ஸிபல் சைன் பண்ணால் போதுமானது. இதுதான் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபுல் விளக்கம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஏற்கனவே கொடுத்த ஃபார்மேட்டுக்கு இப்போ ஒரு மாற்றாக ஒரு ஃபார்மேட் வரப்போகிறதாகவும் அந்த ஃபார்மேட்டை வச்சு தான் இனிமேல் நீங்கள் சைன் வாங்குறது நீங்கள் இதெல்லாம் ப்ரொசீஜர் பண்ண முடியும். இந்த சொல்லப்படுற இந்த ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த வீடியோ சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் வரலாம். இல்லைன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ மதியமோ இல்லை ஈவினிங்கோ இல்லை திங்கக்கிழமை காலையிலையோ வரலாம். நீங்கள் அந்த ஃபார்மேட்டுக்கு தான் உங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நான் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தேதி அக்டோபர் 25. இதுக்கப்புறம் ஃபார்மேட்டு 26 வருது, 26 இல்லைனா 27 வருதுன்னு வச்சுங்க. அங்கேருந்து 4 நாள் டைம் இருக்குது. அதில் இடையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு போய்டும். 15 நாளில் 5 நாள் விட்டுருங்க. எனக்கு சரியாக 10 நாள் தான் இருக்குது கண்டினியூஸாக ஒர்க்கிங் டேக்கு. இங்கேருந்து அந்த நவம்பர் 10 வரை நவம்பர் 7 கொடுத்தா தான் 10 7 8 9 உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் நீங்கள் இதை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட், ஏற்கனவே செஞ்சதுக்கே டைம் எக்ஸ்டெண்ட் இது பத்தாது. இப்போ இதுக்கப்புறம் நிச்சயமாக டிஆர்பி ஃபார்மேட்டை கொடுத்தாங்கன்னா எல்லோரும் வந்து ஃபார்மேட்டை இப்போ தான் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்பாங்க. மறுபடியும் உடனே பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் டயத்தை நான் மாற்றி கொடுக்குறோன்னு கொடுத்தாங்கன்னா டேட்டு சொன்ன தேதியில் எக்ஸாம் நடத்த முடியாது, அதுவும் தள்ளிட்டு போகும். இது மாதிரி பல விஷயங்கள் இதில் மாறும். சப்போஸ் இது பாசிபிள்னா ஆர்ஜேடி ஆஃபீஸில் வந்து எல்லா நாட்களையும் ஒர்க்கிங் டே வச்சு எக்ஸப்ட்டு சண்டே, இல்லைன்னா வந்து எல்லா நாட்களையும் ஒர்க்கிங் டே வச்சு, எதுவும் வந்து இதுக்கு இடையில் வந்து பெருசாக ஒன்றும் வந்து எந்த கவர்மெண்ட் ஹாலிடேலாம் பெருசாக வர்ற மாதிரி தெரியல இந்த நவம்பர் இந்த டயத்தில். அதனால் ஃபுல் டே ஒர்க் பண்ண வச்சாங்கன்னா டெஃபினட்டாக இது பாசிபிள். அதே மாதிரி இன்ஸ்டியூஷனும் ஃபுல் டே இது மாதிரி சாட்டர்டே சண்டேஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக 7 எல்லோரும் கொடுத்து 10 எல்லோரும் வாங்கிட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அன்றைக்கே வந்து ஈவினிங் 5 o'clock முன்னாடியே அப்லோடும் பண்ணிடலாம்.
இதுக்கிடையில் எல்லோரும் காலேஜுக்கு லீவ் போடணும், அவங்க வேறு இன்ஸ்டியூஷனில் போனாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் போய் பார்க்கணும், அந்த ஃபார்மேட்டை கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரி அங்கே அவைலபிள் இருக்கணும், அவங்க சைன் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் உடனே நடக்காது. சில காலேஜெலாம் கொண்டு போய் கொடுப்பாங்க, அவங்க கொஞ்சம் போய் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்குவாங்க, நாளைக்கு வந்தால் இன்றைக்கி இல்லை இன்னொரு நாள் வாங்குவாங்க. இது மாதிரி இன்னொரு நாள் வந்து தான் செக்ரட்டரியோ பிரின்சிபல் சைன் பண்ணி அவங்க சீல் வச்சு கொடுத்து இதை கொடுத்ததுக்கப்புறம் 3 காப்பியில் 1 காப்பி அவங்க வச்சுக்கிட்டு 4 காப்பியில் 1 காப்பி வச்சுக்கிட்டு 3 காப்பி கொடுத்தாங்கன்னா இந்த 3 காப்பியை நம்ம வாங்கிட்டு ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு அப்புறம் கொண்டு போட்டோம்னா அங்கே ஏற்கனவே கூட்டமாக இருக்கும். இந்த 3 காப்பியை நம்ம அங்கே போய் கொடுத்துட்டு சரி இன்றைக்கி சைன் போட்டு வாங்கலாமான்னு காலையிலே கொண்டு போய் கொடுத்துடலாம். மதியானம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் கொஞ்சம் பர்மிஷனில் போய் கேட்டாலும் இல்லை அன்றைக்கி லீவே போட்டு காலை பண்ணாலும் அன்றைக்கி கதைக்காகாது. இதெல்லாம் 2019 நடைபெற்ற விஷயம். சரின்னு இன்றைக்கி கொடுத்துட்டு போனோம்னா மறுநாள் போனோம்னா அன்றைக்கி காலேஜ் வேறு காலேஜ், அதுக்கு முன்னாடி கொடுத்த காலேஜ் இல்லை அதுக்கப்புறம் உள்ள காலேஜ்னு அங்கே வெயிட் பண்ண வாங்க வச்சு, அதுவும் இல்லை இப்போ மழை மாதமாக வேறு இருக்குது. சில மண்டலங்கள் எல்லாம் வந்து அரசு கல்லூரிகள் பள்ளிகளில் சேர்த்து லீவ் விட்டாங்கன்னா கல்லூரியும் லீவ் விட்ருவாங்க, இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி நவம்பர் 10க்குள்ளே இதை சப்மிட் பண்ணணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதில் யூஜிசி குவாலிஃபிகேஷன் தகுதியெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் காலேஜ்லேருந்தே சர்வீஸ் சர்டிஃபிகேட் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அங்கே ஒரு கமிட்டி இருக்கும், அவங்க உங்களோட நெட் செட்டு பிஹெச்டி எப்போ முடிச்ச தேதியிலேருந்து மறுநாள் இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயிலையும் அதில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்க்கே இவங்க போக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இதில் நீங்கள் போடுற சைன் இங்கேருந்து ஆரம்பித்து அதிலேருந்து அடுத்தடுத்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் அதில் சரியாகணுன்னா இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் இது போக முடியும். ஸோ அதனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அடுத்த ஒரு ஃபார்மேட் வெகு விரைவில் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ண போது அந்த ஃபார்மேட்டை வச்சு தான் இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லோரும் டைமும் எக்ஸ்ட்ரா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாசிபிள் இருந்துச்சுன்னா 10ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் சப்மிட் பண்ணிடலாம். இல்லைன்னா இதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும். கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டால் தேர்வு தள்ளி போகும். தேர்வு வந்து டிசம்பரில் நடக்காது, அப்புறம் ஜனவரியில் நடக்கும். ஸோ இது மாதிரியான தகவல் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிஎஸ்பி எஜுகேஷன் கப். நம்ம இதுக்கு முன்னாடி சேனல் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் இது வரைக்கும் நமக்கு சேனலில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க, 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. 2024 அந்த மென்ஷன்லேருந்து 25 இப்போ ரீசெண்டாக எழுதுனது பிப்ரவரியில் எழுதின எக்ஸாமுக்கு அந்த ரிசல்ட்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். 2 பேர் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் நிறைய இது மாதிரியான இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இது மாதிரியான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்கோம். நம்ம தனியாக ஒரு ஆப்பும் வச்சுருக்கோம். ஆப்பில் நிறைய மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ சொல்லுவோம். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை
டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அது இல்லாமல் ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி தரோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.